பதவி இருக்கிறப்ப மூஞ்சியை தூக்கிட்டு இருந்த எல்லாருமே வீட்டுக்கு போகிறப்ப சிரிச்ச முகத்தோட வாசலுக்கு வந்து கூப்பிட்டதையும் பார்த்துருப்பீங்க. வீரப்பனை பிடிக்கிறன்ற பேர்ல இன்னைக்கு அமைச்சரவையில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்னெல்லாம் செயல் செஞ்சாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பதவி இருக்கிறப்பவே கஜானா காலின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி கூட பேசியிருக்கலாம். 700 அந்த ஒரு சொச்சமான ஒரு அதுதான் விளக்கம் கொடுத்துருக்காங்களே. பதவி ஏற்கும் பொழுது சரியா தப்பான்னு கூட தெரியாம ஒரு வார்த்தையை முன்மொழிவு கொடுத்துருப்பாரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகரும் தமிழ் ஆசிரியருமான இனியவன் கணேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். 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 தமிழ் ஐயா அப்படின்னாலே பல பேருக்கு நடுக்கமா இருக்கும். இங்க அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. சரி, புதிய அரசு ஒன்று உருவாகி இருக்கு. வந்த உடனே பதவி ஏற்ற உடனே எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் போய் சந்திக்கிறாரு. இப்படியான பண்பை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு எதிர்கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர்னே சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசியல் நாகரிகத்துல தான் அவர் எங்களை சந்திச்சிருக்காரு. அவர் என்னன்னு சொல்லல, எங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா. அதே சமயம் பதவி ஏற்கிறப்ப மூஞ்சியை தூக்கிட்டு இருந்த எல்லாருமே வீட்டுக்கு போகிறப்ப சிரிச்ச முகத்தோட வாசலுக்கு வந்து கூப்பிட்டதையும் பார்த்துருப்பீங்க. சட்டமன்றத்தில் இல்லாதவங்க, சட்டசபையில் இல்லாதவங்க, சீட்டே ஜெயிக்காதவங்க, அவ்வளவு கழுவி ஊற்றுனவங்க அவர் வர்றதை பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே வாசலில் வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு உறவு நிமித்தமா, அல்லது இது மறைமுக அரசியல் ஏதோ இருக்குதா, அல்லது வேறு ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே நடக்குதா, இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் நாகரிகத்தில் தான் அவர் போய் சந்திச்சிருக்காரு. ஏன்னா புது அரசியல், ஒரு புது ஃபீல்டில் இப்போ தான் இறங்கியிருக்காரு. ஸோ ஒரு வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். போய் ஒரு அரசியல் நிமித்தமாக, ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்க்கறது ஒரு தவறு இல்லைல்ல. ஸோ அந்த பார்வையில தான் நான் பார்க்குறேனே தவிர இதில் ஏதோ ஒன்று பண்ணுறாருப்பா அப்படின்ற மாதிரியான பார்வை மக்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி அண்ணா இதை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு முதல்வருமே இதை செஞ்சது கிடையாது. விஜய் அவர்கள் தான் திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணுறாரு. அண்ணாவுடைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாரா? இல்லை, இது டெக்னிக் அப்படி பார்த்தா பிரச்சாரத்தில் கூட ஆரம்பத்தில் மடிச்ச கையோட வந்திருந்தாரு, கடைசி 2 நாள் இறங்கின கையோட வந்திருந்தாரு. இதுக்கு எம்ஜிஆரை கம்பேர் பண்ணாங்க. இல்லப்பா அவர் எம்ஜிஆர் அளவுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லி பேசினாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்களோட கம்பேர் பண்றதான்னு கேட்டால் அது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய அரசியல் நாகரிகம், அது தனி. அப்படி பார்த்தா அவங்க எல்லாத்தையுமே ஒரு பின்பற்றதான் கேட்டால் அப்படியே பின்பற்ற முடியாது. ஸோ இது இன்றைய சூழல்ல நாம் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள், அவங்க இந்த அரசியலை எப்படி அணுகிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு சில வாதங்கள் போயிருக்கும். ஸோ அதன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டதும் இருக்கலாம். அல்லது அதுக்கு முன்னாடி பதவி இருக்கிறப்பவே கஜானா காலின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி கூட பேசியிருக்கலாம். ஸோ இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஒரு அரசியலுக்கான ஒரு வழிகாட்டுதல் சந்திப்பாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல நாகரிகமாவே இதை கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவர் பதவி ஏற்றதுல இருந்து ஒரு பிரச்சனையா கிளம்பிட்டு இருக்கிறது இந்த தமிழ் தாய் வாழ்த்து. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமான. இல்ல, நீங்க இதையுமே அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே ஆதவ அர்ஜுனா சொல்லியிருப்பாங்க. பதவி ஏற்பு அந்த விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடம் பிடிச்சதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல அரசு தான் முடிவெடுத்திருக்கே தவிர்த்து தாவேக்கா கேட்டு முடிவெடுக்கல. ஆனா ஒரு அரசு நிகழ்வுகளை, தமிழ்நாட்டு அரசு நிகழ்வுகளை தமிழ் தாய் வாழ்த்து முதல் இருக்கணும்ன்றது நம்மளுடைய எழுதப்படாத விதி, எழுதப்பட்ட விதி எப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது நமக்கான மரியாதை, நமக்கான உரிமை. அதை விட்டு கொடுத்துருக்கிற இடத்துல அங்க நம்ம தட்டி கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கக்கூடிய இடம் அது கிடையாது. இவங்கள்ட்ட கேட்டு அந்த ஒரு நிகழ்வு நடக்கலைங்களா? சோ அதனாலதான் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, அதுல தாவேக்காவிற்கும் உடன்பாடு இல்லைன்றதை அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு மேல இந்த தவறு எங்களுடைய நிகழ்வுகளை, தமிழ்நாடு அரசுடைய நிகழ்வுகள் நடக்காதுன்றதை அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க இல்லையா? சோ அந்த தவறு இனிமே மாற்றப்படும் நம்பலாம். ஆனா எந்த இடத்துலயுமே வந்தே மாதரம்ன்றது பாடப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் நடந்த எந்த இடத்துலயுமே வந்தே மாதரம் பாடல்கள் எங்கேயுமே பாடப்பட்டது கிடையாது. முதல் முறையா அது தமிழ்லயே முதல் இடத்துல பாடப்பட்டதும் நீங்க முதல் இடத்துல பாடப்பட்டது உண்டு. அதே சமயம் தனிப்பட்ட முறையில மீதமுள்ள அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்கும் பொழுது அங்கேயுமே அதே வந்தே மாதரம் பாட்டு நம்ம பார்த்தது உண்டு. இது பாஜக திணிக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில 99% வெளிப்படையா தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் தலையிடல அவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இருந்துச்சு, அதனால தலையிடல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 108 சீட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, -1 107 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. பெரும்பான்மை கட்சி. ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லி பேச வேண்டியிருக்கும் பொழுதே எங்களுடைய ஒவ்வொரு மனுவுக்குமே இன்னும் தமிழ்நாடு அரசு பதில் கொடுக்கல, உடனடியாக கொடுத்தா அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்துல இருந்து இங்க நம்மளுக்கு ஒரு சீட்டு வருது. அதை பார்க்கும்பொழுது எல்லாத்துக்குமே மக்களுக்கு என்னன்னா, இது வரைக்கும் கம்முன்னு இருந்தவங்க, ஒரு திமுக ஆட்சியில ஒரு பயத்தோட இருந்தவங்க இப்ப தாவேக்கா உள்ள வருதுன்றவன நம்மளை திணிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு பார்வை வரும். இது அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா
இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அதுல திமுக தீர்க்கமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, நிகழ்ச்சிகள் எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மாநாடு நடத்தினப்ப நம்ம பார்த்திருக்கோம், தாவேகா முதல் மாநாடுன்றப்ப அவங்களுக்கு தடுமாற்றம் இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து முதல் நிகழ்வு, இது இவங்கள்ட்ட கேட்டு முடிவெடுக்கப்படல. ஆனால் இனிமே இதை தவறு நடந்துன்னு சொன்னா அது தாவேகாவுடைய தவறு தான், தமிழ்நாடு அரசனுடைய தவறு தான். இப்போ அனுபவம் இல்லாதது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சட்டசபைகளையும் பார்த்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் ரவி அவர்கள் இருந்தார், RN ரவி அவர்கள் இருந்தார். அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, அவர் 4 முறை தொடர்ந்து ஏன்ச்சு வெளியே போனார், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அவர் அந்த சட்டசபையை புறக்கணிச்சதுக்கான காரணமே தேசிய கீதம் பாடப்படலை அப்படின்றது. அப்போ இந்த வரலாறுலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உறுதியாக தானே வரணும். இப்போ இப்படியே இருந்தாங்கன்னா இந்தி திருப்பி ஈஸியாக உள்ள கொண்டு வந்துருவாங்கல்ல. இது பார்க்கும் பொழுது கம்பேர் பண்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இருந்தப்போ தமிழ்நாடு தான் இருக்கணும், தமிழகம்னு மாற்றக்கூடாதுன்றதுக்கு முத்திரை முதற்கொண்டு அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது RN ரவி எந்திரிச்சு போறாரு, நம்ம ஸ்டாலின் கர்வமா ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாரு. அது ஒரு தைரியமான ஒரு அதிகாரம், அது வந்து கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒண்ணு. இவர் இந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டிருக்கலாமான்னு கேட்டா உட்கார்ந்துருக்கலாம், கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா இவர் அந்த சீட்ல உட்காரதுக்கு 1008 தடை போட்டானுங்க. ஆமா, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு கஷ்டம், மனுஷன் எல்லாத்தையும் கடந்து வந்து உட்கார்ந்துருக்காரு. அதை எதிர்த்து கூட எதுவும் பேசலையே அவரு. இல்ல, எப்படி பேச முடியும்? ஏன்னா அவருக்கு ஃபீல்டே புதுசு, யார் யார் எப்படி. அதனாலதான் பதவி ஏற்கும் பொழுது சரியா தப்பான்னு கூட தெரியாம ஒரு வார்த்தையை முன்பதிவு முடிச்சிருப்பாரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்கிறாரு. எந்த ஒரு முதலமைச்சரும் அப்படி கேட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா பதவி ஏற்ற உடனே எனக்கு கால அவகாசம் கொடுங்க, நான் என்னுடைய எல்லா திட்டங்களையுமே கண்டிப்பான முறையில் நான் நிவர்த்தி பண்ணுவேன்றதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இடம் தான். ஸோ எடுத்த உடனே நீ எப்படிடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டு டக்குன்னு தூக்கி மறுபடியும் கீழே உட்கார வச்சானு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஒரு அனுபவத்தில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேஸுக்கு வர வரைக்கும் அவர்கிட்ட தருமாற்றம் இருக்க தான் செய்யும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் உள்ளே வரும்போது எம்எல்ஏலாம் கை தட்டினாங்க. பெஞ்சை தட்டுறது அந்த நாகரிகம், நம்மளால கை தட்டிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் நிப்பாட்டுங்க, கை தட்டாதீங்க, பெஞ்சை தட்டுறதா இதனுடைய நாகரிகம்னு சொல்லி புரிய அவர் அனுபவம் வாய்ந்தவர். அதுதான் வித்தியாசம்னு சொல்றேன். இந்த இடத்துல அனுபவம் வாய்ந்தவர் இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்கலாமான்னு கேட்டா அவர் தலைமையில கிடையாது, ஒரு அமைச்சர் பதவியில தான் இருக்காரு. ஆக கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் வராங்க. ஏன்னா இப்ப நடக்கிற இந்த தவறுகள் இனிமேலும் நடக்குதுன்னு சொன்னா அது விஜயனுடைய தவறு தான். ஒருவேளை நடக்கலன்னு சொன்னா அவர் திருத்திக்கிட்டாரு, மாத்திக்கிட்டாரு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு வருஷமோ அவர் டைம் எடுத்துக்கிறாருன்னு வச்சுப்போமே, அந்த கால அவகாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள மத்திய அரசு இருந்து கொண்டு வந்து திணிக்க வேண்டியது எல்லாத்தையும் உள்ள திணிச்சிருவாங்க. அவங்களுக்கு இவ்வளவு கேப் கிடைச்சாலும் போதும் உள்ள வரதுக்கான எந்த வேலைகளையும் அவங்க பார்ப்பாங்க. இப்ப இவர் எடுத்துக்கிற இந்த கால அவகாசம் தமிழ்நாட்டுக்கு அது பெரிய ஆபத்து தானே? இல்ல, இந்த கால அவகாசத்தையும் இந்த சந்திப்பையும் நான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கூட நீங்க பார்த்திருக்கலாம், திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆட்சியினுடைய அதிகாரத்துக்கு நானும் கண்டிப்பா வழிமொழிகிறேன், அந்த அதிகாரம் கொடுத்தா நானும் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சந்திப்புகள் எல்லாம் அங்க போய் நிக்கலாம்ன்றது எனக்கு ஒரு எண்ணம், எனக்கு இல்ல மக்களுக்கான ஒரு எண்ணம். இந்த கேப்ல கண்டிப்பா பிஜேபி திணிக்கலாமான்னு கேட்டா திணிக்கலாம். ஆனா அந்த திணிப்பை உடைப்பதற்கான ஒரு சந்திப்பா நான் அதை பாக்குறேன். ஏன்னா எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் போய் பார்த்துட்டாரு, எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கியாச்சு. இதுக்கு மேல ஒரு அரசியல் பார்வை அவருக்கே ஒரு புதுசா ஒண்ணு கொடுக்கும். கண்டிப்பா இது எப்படி இருக்கும், இது எப்படி அணுகணுன்ற ஒவ்வொரு விஷயமுமே காலம் கடக்க கடக்க ஒவ்வொரு நாளுமே அவர் கத்துக்க முடியும். தைரியமான முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட 717 மதுபான கடை மூட சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய கஜானாவுமே அங்க இருப்பான்னு சொல்லுவானுங்க. ஆனா அதே தூக்கி அடைக்கிறாருன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் வராரு. இதுவே கூட தவறான முடிவு எடுக்கலாம். இவ்வளவு செஞ்சிருக்க கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருக்கலாம், இன்னைக்கு வருமானமே இல்லை, எல்லா பேச்சும் வரதான் செய்யும். ஆனா அவர் கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாடம் சரியா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அது என்ன 700 அந்த ஒரு சொச்சமான ஒரு அதுதான் விளக்கம் கொடுத்திருக்காங்களே, கோயில் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இருக்க மதுபான கடைகள் இப்போதைக்காச்சும் அதையாச்சும் அடைக்கட்டுமே. நல்ல ஒரு விஷயம் தான், அதை வரவேற்கலாம், தாராளமா வரவேற்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசு 500 இப்படி குறைச்சிட்டு வந்தது. ஆனா மதுபான கடைகளை குறைக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன ரீதியான பாதிப்புகளும் நம்ம பார்த்துதானே ஆகணும். இல்ல, உண்மைதான். இது வந்து மக்களினுடைய தனிப்பட்ட தவறு தான் நான் பாக்குறேன். ஏன்னா டக்குன்னு அடைச்ச உடனே இப்ப 700 கடை அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. நம்ம இதை நகைச்சுவா எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல ஒவ்வொரு குடும்பம், இப்போ ஒரு 10 குடும்பம் எடுத்துப்போமே, ஒரு கடைக்கு 10 குடும்பம் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 7000 மக்கள் கிட்ட வராங்க. அத்தனை குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகும், மன ரீதியான பாதிப்புக்குள்ளாவாங்க. தொடர்ந்து அதுக்குள்ளேயே மோகமா இருக்கிறவங்க பெரிய பாதிப்புக்குள்ளாகி போய் இறக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த கோவிட் காலத்திலேயே நம்ம பார்த்துருப்போம், எத்தனை மாதிரியான ஒரு அவங்களா தயாரிக்க ஆரம்பிக்கிறது, இப்படியான சூழல்களை நிறைய பார்த்துட்டோம். அப்ப இந்த 700 மூடுறதுக்கு பேக்கப்பா என்ன வச்சிருக்காரு, அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண போறாரு? இது வந்து மக்களோட அறியாமை தான். இங்க வந்து விஜயன் கிடையாது, எந்த அரசாங்கத்துல இல்ல, காலங்காலமா இது நடந்துருச்சு. இது நடந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த மக்களை அவங்களும் நம்ம கணக்குல தானே வருவாங்க. இல்ல, அப்படி பார்த்தா எல்லா இடத்துலயுமே மனரீதியா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான மீட்பு குழுவுமே உண்டுதான். நீங்க பாத்துருக்கலாம், இப்ப சிகரெட் பிடிக்கிறவன அதுல இருந்து மீட்டு கொண்டு வரது அது எத்தனைகள் இருக்கு, ரொம்ப சொச்சமானதானே இருக்கு. அப்ப முதல் வேலையா அவங்க அதை தானே செஞ்சிருக்கணும் தான். நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, இதுக்கு முன்னாடி 500 கடை மூடுறோம்னு சொல்லி ஏற்கனவே இருந்தாரு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மது ஒழிப்போம், மது மறுப்பு வேணும், மதுவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருந்தாங்க.
அப்போதைய சூழலை மக்கள் வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்க சொல்றது உண்மை, நிறைய குடும்பங்கள் மன ரீதியா பாதிக்கப்படும், நிறைய தாய்மார்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா டார்ச்சல் பண்ணுவாங்க, எனக்கு கிடைக்கல எனக்கு டார்ச்சல் பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய தவறை நான் பார்க்கறத தாண்டி எல்லா அரசாங்கமுமே மதுவிலக்கு வேணும்னு கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை இறங்கியிருக்காங்க. போன அரசாங்கம் 500 கடையை மூடுற அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொன்னா மக்கள்லாம் அதுல இருந்து வெளில வரதுக்கான முயற்சி இருக்கு. ஏன்னா 500 கடையை மூடினப்ப இந்த கேள்வி யாரும் கேட்கல. 500 கடையை மூடுறீங்க, ஆனா அவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணீங்கன்னு அன்னைக்கு யாரும் கேட்கல. மூடுற சந்தோஷம் சொன்னோம். இன்னைக்கு அந்த 500க்கு அப்புறமா 700 மாறுறப்போ இந்த கேள்வி வருது. ஏன்னா புது அரசாங்கம் அந்த 500 முன்னப்பே மக்கள் வெளில வர்றதுக்கான மனரீதியான ஒரு தைரியத்தை வளர்த்திருக்கணும். மக்கள் வளர்க்காம இருக்கிறது இன்ன வரைக்கும் மக்களுடைய தவறு தான். இது அரசாங்கத்தை கம்பேர் பண்ணி என்னால கண்டிப்பா பேச முடியாது. ஏன்னா மது ஒழிப்பு கொண்டு வரது மக்களினுடைய எதிர்பார்ப்பு, அதை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. போன அரசுமே கொண்டு வந்துச்சு, மக்கள் அப்பவே சுதாரிச்சிருக்கணும். ஏன் இங்க பயம் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஒரு அனுபவம் வாய்ந்த அரசு, இப்ப இருக்கிற அரசு அப்படி அனுபவம் வாய்ந்தது கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஆபத்துகள், ஏன்னா இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லாத ஒரு கூட்டம் நடந்து அங்க எத்தனை உயிர்கள் போச்சுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல அனுபவம் வாய்ந்த ஏதாச்சும் ஒரு முடிவுகள், அதுக்கேற்ற முடிவுகள் நடக்கணும். அனுபவம் வாய்ந்த அரசு 500 கடையை மூடினப்போ அந்த 500 கடையினுடைய வாடிக்கையாளருடைய நிலைமை என்னன்னு அங்க யாரும் கேட்கல. அப்ப இந்த கேள்வி முன் வச்சிருந்தா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். ஆனா அப்ப இந்த கேள்வி யாரும் கேட்காது. ஏன் அப்படின்னு நான் கேள்வி கேட்கலாம்ல ஊடகத்திட்ட. அப்ப நான் பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தேன், அதனால என்னால கேள்வி கேட்க முடியல. இப்ப நான் வந்ததுனால நான் கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இல்ல, இந்த கேள்வி கரெக்ட் தான். அதனாலதான் நான் பதில் சொல்றேன். 500 கடையை மூடினப்ப மக்களா கண்டிப்பான முறையில சுதாரிச்சு வெளியில வந்திருக்கணும். வெளியில வராம இருக்கிறது மக்களுடைய அறியாமை தான். அப்படி அந்த மக்கள் அறியாமைக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது? மக்களுடைய அறியாமைக்கு அதனாலதான் பெண்கள் பாதுகாப்பு படை கொண்டு வந்திருக்காங்க. தைரியமா இருங்க பெண்கள்லாம். இல்ல, இது கண்டிப்பா கேட்கப்பட வேண்டிய கேள்விதான். ஆனா போன அரசு கொண்டு வந்தப்ப மக்கள் கண்டிப்பான முறையில மனதைரியத்தை வளர்த்திருக்கணும். எல்லா வீட்டு பெண்களுமே தைரியமா இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா ஆண்கள் அதுல இருந்து வெளியில வர்றது பெண்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா வெளியில வரதுக்கு படக்கூடிய கஷ்டத்தை மன ரீதியா மக்கள் சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தாலே போதுமான. இப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் என்ன, அவர் செய்யக்கூடிய இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிப்பட கூறியிருக்காரு. ஆனா அவருடைய நிர்வாகி, வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 10 வயது குழந்தைக்கு ஒரு பாலியல் ரீதியான சீண்டலை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் கைதும் ஆகியிருக்காரு. ஆனா அதை எதிர்த்தோ இந்த மாதிரியான செயலில் இனிமேல் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியோ விஜய் அவர்கள் இன்னை வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கவே இல்லை. இந்த பார்வை எல்லாருக்கும் பாக்குற பார்வை ஒத்துக்கிறேன். ஏப்பா அந்த மனுஷன் இன்னும் கேள்வி கேட்கல அப்படின்னு. அதுக்காக கேள்வி கேட்கல, அது ஓகே தான். ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே என்னுடைய நிர்வாகி நீ எப்படி உள்ள வைக்கலாம்னு வெளியில விடவும் சொல்லல. அவரு உரிய தண்டனை கொடுக்குறாங்களா, தாராளமா கொடுக்கட்டும். இது அரசு சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடியே நடந்தது. அதாவது அவர் ஆட்சி தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி அந்த குழந்தை பாட்டி வீட்டுக்கு போயிருக்கு. அப்போ நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி தெரிய வருது. இப்படியான ஒரு தெரிதலுக்கு அப்புறம் தான் இப்படியான ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னு நடக்குது. அப்போ இருக்கிறது இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம். அது இது அப்படின்னு சொல்ல போனா எண்ணிக்கைகளே நடத்தப்படாத ஒரு காலகட்டம் அது. அப்படி சூழலை தான் கைது பண்றாங்க. இது இவர் தான் நடவடிக்கை எடுத்தாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்ல, இப்ப நடவடிக்கை அவர் எடுத்தாருன்னு நான் சொல்லல. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஏன் இன்னும் அவர் குரல் கொடுக்கல? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, குரல் கொடுக்கல ஒத்துக்கிறேன். ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த அரசாங்கம் அவரை கைது செஞ்சிருக்காங்க, காவல்துறையில வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் என்னுடைய நிர்வாகியை நீ ஏன் உள்ள வச்சிருக்கேன்னு அவர் கேட்க முடியாது, கேட்கவும் இல்லை. ஏன்னா அந்த தவறு, அதற்கான தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாரு. என்னன்னா இது இன்னமும் எச்சரிக்கணும்ல, அவர் இதுக்கு எதிரான அவர் நடவடிக்கை எடுக்கிறார். அதனால பெண்கள் பாதுகாப்பு அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. இனிமே அவர் கட்சின்னு இல்லை, எந்த கட்சியில எந்த மனுஷன் எந்த தப்பு பண்ணாலும் அது அவருடைய கண்ட்ரோல். ஆமா, புரியுதுங்களா சார்? தப்பான தப்புக்கு அவன் உள்ள இருக்கக்கூடாது, வெளியில அனுப்புங்க, அவன் என்னுடைய நிர்வாகின்னு அவர் சொல்லல. அதுவே நான் பதிலா தான் பாக்குறேன். குரல் கொடுக்கலையா, இப்படி குரல் கொடுத்திருக்காருன்னு தான் நான் பாக்குறோம். மக்களே அப்படிதான் பாக்குறோம். உள்ள வந்த உடனே அவனை வெளியே அனுப்புடா, அதெல்லாம் தப்புடான்னு சொல்லல. ஏன் நிறைய அரசாங்கம் தவறு செஞ்சவனை வெளியில பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. லைவா சில விஷயத்தை பார்க்க தான் செய்யணும். ஸோ அப்படிலாம் கம்பேர் பண்றப்போ இது அவர் குரல் கொடுக்காம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மறைமுகமா சரின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கு பதிலாக நடவடிக்கை எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் நடவடிக்கைகள் எடுக்கிறாரு பெண்கள் பாதுகாப்புக்கு. இப்ப நீங்க சமீபத்துல ஒரு காவல்துறை வாசல்ல ஒரு காவல்துறை அதிகாரி வெளியே நின்று சொல்றாரு, எங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபேக்ஸ் வந்திருக்குது, இப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு குற்றவாளிகள் இருக்காங்க, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இத்தனை 8 கோடி மக்கள் மத்தியில ஒரு 30,000 பேர் தப்பு பண்றானா, அவன் போனாலும் பரவாயில்ல, அவனுடைய உயிர் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா தவறுகள் குறைக்கப்படணும். இன்னைக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கிறது ரொம்ப ஒரு ஆர்மி கண்ட்ரோல் அளவுக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கு. சோ இப்போ இருக்க தலைமைக்கு நாம 24 மணி நேரம் ரோந்து பண்ணி போகணும், 24 மணி நேரமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாருன்னு சொன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நடவடிக்கைகள் மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் எங்கே சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, எங்கே ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு உயிர் இல்லைனாலும் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது விசாரணைக்கு பின் நடந்தால் பிரச்சனை இல்லை.
இப்போ அவன் ஏதோ ஒரு தவறு நடந்துக்கிறான், இல்லை அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டாக வருது அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட போலி குற்றச்சாட்டுகள் நம்ம நிறைய பார்த்தது தான். அது மட்டும் இல்லாமல் வீரப்பனை பிடிக்கிறன்ற பேரில் இன்னைக்கு ஆமா. அமைச்சரவையில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் என்னெல்லாம் செயல் செஞ்சாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சோம். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அதிகாரம் அப்படி போய் சேர்ந்துராதா? அப்படியான ஒரு பயம் ஏற்படுது தானே? நீங்க சொல்றது இது உண்மைதான். ம். அப்படி பார்த்தா இங்க தப்பு பண்றவங்க எடுத்தோம் டக்குன்னு சுட்டு தடுறதுக்கு இங்க யாரும் ம். ஒரு பகுத்தறிவு இல்லாத மனுஷங்க கிடையாது இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே பகுத்தறிவு உண்டு, ஆராயக்கூடிய தன்மை உண்டு. எடுத்த உடனே ஒருத்தன் வந்து சொல்றான் அவன் தப்பு பண்ணிட்டான் அடிச்சுட்டான் அவனை சுட்டு கொண்டு டக்குன்னு சுற்ற மாட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு ஆராய வேண்டிய அறிவு இருக்கு. அப்படி ஆராயாம ஒருத்தன் முடிவெடுக்கிறான்னு சொன்னா அதுக்கு தான் பதவியேற்புல ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாரு. என்னை மீறி ஒரு தவறு என்னை மீறி நடக்குதுன்னு சொன்னால் அல்லது தவறுகள் நடந்து என்னை ஏமாத்துறாங்கன்னு சொன்னா பதவியிலிருந்து தூக்குறத கூட தயங்க மாட்டாங்க. சோ அந்த தவறு வெளியில வந்து சொன்னா பதவியும் போக தான் செய்யும். அந்த பயமும் உண்டுதான் எல்லாத்துக்குமே. இங்க யோசிக்கக்கூடிய திறன் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். ஓரளவு கரெக்டா யோசிக்க தான் செய்வானுங்க. சுட்டா உயிர் போகும், அந்த உயிர் போச்சுன்னா நம்மளுக்கு ஆபத்து வரும். ஒருவேளை அது சரியா இருந்தா தப்பு இல்லை, குற்றவாளி தப்பு இல்லை. தப்பு செய்யாத ஒருத்தர் நம்ம சுட்டோம்னு சொன்னா நம்ம வேலை போகுன்ற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். இது சேதுபதி படத்துல சேதுபதிக்கே பார்த்திருப்போம். ஆமா. சோ அந்த படத்துல பார்த்தா சிவனுக்கு அறிவு வந்திருக்காதா? சோ இது வந்து ஒரு பயம் அப்படின்றத கடந்து அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அறிவு இருக்க போய் தான் அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அந்த அதிகாரத்தினுடைய அறிவை பயன்படுத்தினா அது கரெக்டாக போகும் நான் பார்க்குறேன். அதிகாரத்துடைய அறிவை வந்து வேற மாதிரியும் பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலம் அதை பார்த்துருக்கோம். அதை இந்த அரசாங்கம் செய்யாது அப்படின்னு நம்ம நம்பலாம். நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எங்கே உடைப்படுது அப்படின்னா, நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வருது. ADR அப்படின்ற ஒரு அமைப்பு, தனியார் அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. 49 எம்எல்ஏக்கள், அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய 49 எம்எல்ஏக்கள் என்னன்னா பயங்கர குற்ற சார்ந்த சம்பவங்களில் ஈடுபட்டு அவங்க மேலே வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 16 எம்எல்ஏக்கள், குறிப்பாக தாவேக்காவை சார்ந்த எம்எல்ஏக்கள் பயங்கர குற்றங்களை சார்ந்த வழக்குகள் அவர் மேலே நிலுவைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கட்சி ஆரம்பிச்சாச்சு, வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு, குற்ற வழக்குகள் மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்தாச்சு, தேர்தல் ஆணையம் அதை ஆராய்ச்சியும் பண்ணிருச்சு, நீங்கள் நிற்கலான்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் கொடுத்துருச்சு, அவன் நின்றுட்டான், ஜெயிச்சிட்டான். இது நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இத்தனை எம்எல்ஏக்கள் தவறு செஞ்சிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கேட்டா, இல்ல இதுக்கு முன்னாடியே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் தான். ஏன் அதை மறுசீரமைப்பு செய்யல, அதை கவனிக்கலையா? நின்னாச்சு ஜெயிச்சாச்சுன்றது இதை தேர்தல் ஆணையமும் கவனிச்சிருக்கணும். வெற்றி மட்டுமே இங்க வந்து மக்களுக்கான நல்லதை கொண்டு போய் சேர்த்துருமா? இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க யாருமே வெற்றியை அந்த வெற்றிகள் எதுவுமே மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்கல. அதனால தானே மாற்றா இவர் வந்திருக்காரு. அப்படி பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு இன்ன வரைக்கும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இப்ப சிஎம் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி, சிஎம் ஆனதுக்கு அப்புறமா ஒருவேளை இவர் தான் குற்றவாளின்னு சொன்னா நிச்சயமான முறையில் சிறை தண்டனை அவருக்கு உண்டுன்னு சொன்னாங்க. அதே சமயம் ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணையில் இருக்கும் பொழுது இவர் குற்றவாளியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரெண்டு பரவலான கருத்துக்கள் வரதான் செஞ்சுச்சு. ஆனா இப்ப ரெண்டு பேருமே பதவியில உட்கார்ந்தாச்சு. இப்ப தாவேக்கா எம்எல்ஏக்களே கிட்டத்தட்ட 49 பேருக்கு வழக்குகள் இருக்கு, அதுலயும் தவிர்க்க முடியாத வழக்குகள் இருக்குன்னு சொன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆராய்ச்சினப்ப ஒரு வழக்கு இருக்குது, இதை தாண்டி ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னா அவங்க நிராகரிச்சிருக்கலாம். நிராகரிப்பு இல்ல, நிக்கவும் செஞ்சுட்டாங்க. நிக்கிறதுக்கு அரசாங்கமே அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது. சோ இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா அரசாங்கத்தை அளவு நம்ம கேள்வி கேட்டாகணும். அப்ப இதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் பிஜேபி கூட இருந்து செயல்படுது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு மேபி இருக்கலாம்ன்றது உண்டுதானே. அப்ப விஜயோடைய அந்த ஆளு எம்எல்ஏக்களும் விஜயும் வந்து பாஜகவோட ஒரு கூட்டணியில இருக்காரு. செந்தில் பாலாஜி நின்று இருக்காரு. அப்ப செந்தில் பாலாஜி பிஜேபி சப்போர்ட்டான்னு கேட்கலாம்ல. ஏன்னா அவருக்கும் விசாரணை போயிட்டு சிபிஐயோடையது அவரு மேல அந்த ஊழல் வழக்கு அப்படின்றது இருக்கு. இங்க வந்து குற்ற வழக்குகள் அப்படின்னு குற்ற வழக்கு கரூர் போயிட்டு தான் இருக்கு, பிரசன்ட்ல இருக்கு. நம்ம அதையும் மறுக்க முடியாது. அத சிஎம்மும் இருக்காரு, இந்த பக்கம் இவரும் இருக்காரு, ரெண்டு தலைமையிலும் இருக்காங்க. அது வழக்குகள் நிலுவையில இருக்கிறது, சிபிஐ வரைக்கும் அது போயிருச்சு. ஆனா இங்க எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய 49 பேர் அதிகப்படியான எண்ணிக்கை. மற்ற எல்லாத்த விடவும் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்றங்களை விடவும் இந்த கூட்டத்துக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க குற்றத்தோட கவுண்ட பாக்குறீங்க. ஆனா குற்றம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். குற்றம் செஞ்சவங்க தான் 49 பிளஸ் விஜய் 50 பிளஸ் செந்தில் பாலாஜி 51 இருக்கட்டும். எல்லாருமே உள்ள இருக்காங்களே. செந்தில் பாலாஜியுமே நம்ம சேர்த்து எடுத்துப்போம், எல்லாருமே உள்ள இருக்காங்க. நானும் கேட்கிறேன், இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 49 பிளஸ் 1 50 பேருக்கு பிஜேபி ஒருவேளை சப்போர்ட் பண்ணாமன்னு கேட்டா, இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு செந்தில் பாலாஜி மெயின் கை, திமுகலே சரியான மெயின் கை. அந்த மெயின் கைக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்ப அதுக்கு மேல இருக்க கைக்குமே சப்போர்ட் இருக்கணும்ல. அங்க தாண்டி தானே இங்க உள்ள வந்திருக்கணும். இங்க தலைமை விஜய் இருக்காரு, விஜய் மூலியமா உள்ள வந்துச்சுன்னு சொல்லலாம். அங்க தலைமை ஸ்டாலின் இருக்கு, அப்ப ஸ்டாலின் மூலியமா தானே உள்ள வந்திருக்கணும். செந்தில் பாலாஜி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அதிமுகலையும் பயணிச்சவர், அதிமுகலையும் ஸ்ட்ராங்கா இருந்தவர். கேள்வி கேட்பேன், அப்ப அதிமுகவுக்கும் அது சப்போர்ட் இருக்குதா? நம்ம சப்போர்ட் இருந்தா அவங்க கூட்டணியில இருந்தாங்க. இருக்கிறது திமுக. சோ இது ஆராய்ச்சி பண்ணா வழக்குகள் இருக்குதான். இதை நியாயமான பதில் சொல்லணும்னா வழக்குகள் இருக்குதான், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வழக்குகளுக்கு நியாயமான தண்டனை வழங்காமல் இருப்பது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறிதான். அந்த கேள்விக்குறிக்கு இனிமே விடை கிடைத்து ஒருவேளை உண்மையாவே குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டால் பதவி பறிக்கப்பட வேண்டும். இது எல்லா மக்களினுடைய எதிர்பார்ப்பா தான் கண்டிப்பா இருக்கும்.
நீ பதவியில இருக்க, நீ ஆளுங்கட்சி, அதெல்லாம் தேவையில்ல. தப்பு பண்ணியா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கா, நீ பதவியை விட்டு போகலாம். இது நடக்கணும். இது மக்களினுடைய ஒரு சராசரியான எதிர்பார்ப்பு தான். இப்படி நடந்தா ஓகேப்பா ஏதோ பண்றான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வரதான் செய்யும். கண்டிப்பா வரதான் செய்யும். சரி, முதல்ல அறிவிச்ச 3 திட்டங்கள்ல முதல் திட்டமே குழப்பத்துக்குரியதா மாறி இருக்கு. இந்த 500 பேருக்கு அப்படின்னு சொன்னது தானே. 500 யூனிட்டுக்கு மேல 500 யூனிட்டுக்கு மேல போனா அப்படி இது ஆரம்பத்துல அறிக்கை கொடுத்தப்போ எல்லாத்துக்குமே கண்டிப்பா 200 யூனிட் வந்து சொல்லலாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீன்றது வந்து மக்கள் மத்தியில கேள்வி எழுப்பதான் செஞ்சுச்சு. என்னப்பா இவன் அறிக்கை சொன்னப்போ ஒண்ணு சொன்னாப்புல இப்ப சொன்னாப்புல அது அரசியல் பதட்டத்துல சொன்ன ஒரு வார்த்தையா? எல்லா கேள்விகளும் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்கப்புறமா கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே நிறைவேற்றுவதற்கு எனக்கு கால அவகாசம் கேட்டதுக்கான காரணம் ஒருவேளை இதுவும் கொண்டு வரலாம். உண்மைதான், ஒரு குழப்பத்தை கொடுத்துச்சு மக்களுக்கு. என்ன அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு பேசுறாரு, ஒருவேளை பதவியில உட்கார்ந்து 4 மாசம் போனா வேற ஒண்ணு பேசுவாருன்னு கேள்வி வரதான் செய்யுது. ஒருவேளை இந்த கால அவகாசம் இதை மறுபடியும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம் இல்லையா? சோ அப்படியும் பார்க்கலாம். சரி, கடைசியா ஒரு கேள்வி. கரூர்ல இன்னும் பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்களா? அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா இப்பதானே 717 மூடி இருக்காங்க. கொஞ்சமா எல்லாத்தையும் மூடட்டுமே. அந்த பக்கம் மூடிட்டு இந்த பக்கம் அப்படியே கண்டினியூ பண்றாங்களோ? மேபி அப்போ கரூர் வாஷ் அவுட் ஆகலாம். இப்போ வரைக்குமே அந்த கரூர் பிரச்சனை மொத்தமா முடிஞ்சா மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இல்லை, எங்க போனாலும் இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஸோ இது மொத்தமா முடியணும்னா எல்லா வழக்குகளுமே, நிலுவையில் இருக்க எல்லா வழக்குகளுமே முடியணும். எல்லா மக்களுக்குமே பொதுவான எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு மாற்றம் வருதா, அந்த மாற்றம் சரியா மக்களுக்கான மாற்றமா இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த மாற்றங்கள் நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு சிறப்பு விருந்தினரோட நம்ம பார்த்து சந்திக்கலாம். நன்றி.